So 12th English lesson number 12 where mind the mind is without fear அந்த லெசனோட கிராமர் பார்ட் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அது என்னென்னு ஒரு 8 நம்ம பார்க்கலாம். Look at how the following sentences are structured and how the focus can shift between the doer and the action and the receiver of the action. So doer of the action நாக்கா ஒரு ஆக்ஷன் பண்ணுறவங்க, ரிசீவரோட ஆக்ஷன்னாக்கா அந்த விஷயத்தை கேட்குறவங்க. The cat chased the mouse. The mouse was chased by the cat. ஸோ இங்கே passive voice the cat chased the mouse. cat வந்து மவுஸை துரத்துச்சு. The mouse was chased by the cat. அந்த ஒரு மவுஸ், ஒரு எலி வந்து பூனை துரத்துச்சு. ஸோ ஒரு விஷயத்தை இப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பார்த்தீங்கன்னாக்கா அதில் கேட் சப்ஜெக்டாக இருக்குது. அதே ஆட்டம் அதில் ஒரு ஆக்ஷன் வேர்டு என்னன்னாக்கா சேஸ்ட்டுங்கிறது ஆக்ஷன், ஓடுறது, துரத்துறது. அப்படி இருக்கும்போது இங்கே என்ன சப்ஜெக்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட்னாக்கா என்ன பண்ணுறாங்க, துரத்துறாங்க, அதுதான் விஷயம், துரத்துறாங்க. ஸோ இதுதான் இங்கே ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இதுதான் அந்த ஆக்ஷன் வேர்டு தான் ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவே பார்த்திங்கனாக்கா அடுத்த சென்டென்ஸில் உங்களுக்கு இந்த ரிசீவரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து அந்த டூயர் யார் அந்த ஆக்ஷனை பண்ணுறாங்களோ அவங்க அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸில் பார்த்திங்கனாக்கா ரிசீவர் யார் அந்த ஆக்ஷன்னால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இங்கே ரிசீவர் யார், மவுஸ் செகண்ட் சென்டென்ஸில். ஸோ கேட் வந்து டூயர், ரிசீவர் வந்து மவுஸு. ஸோ இது வந்து பேசிவ் வாய்ஸ். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அது அந்த வேர்ப் மூலமாக அது வந்து ஆக்டிவ் வாய்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸாக வரும். த செஃப் ப்ரிப்பேர்ட் அ டெலிஷியஸ் மீல். ஒரு செஃப் வந்து ஒரு நல்ல டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இதில் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை என்கேஜ் பண்ணியிருக்க டோன்லேயே இருக்கும் அந்த ஆக்டிவ் வாய்ஸ். இங்கே ப்ரிப்பேர்டுங்கிறது ஒரு ஆக்ஷனு. ஸோ அந்த ஆக்ஷன் வேர்ட்லேயே தான் இருக்கும் அது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இது பார்த்திங்கனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ டிஸ்கவர்ட் த ஹிடன் ட்ரெஷர் இன் த ஏன்ஷியன்ட் செஸ்ட்னாக்கா அந்த பெட்டி, ட்ரெஷர்லாம் வச்சுருக்க பெட்டியை தான் ஏன்ஷியன்ட் அதை ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒருத்தி வந்து அந்த ஏன்ஷியன் செஸ்ட்டு, அதாவது பழமையான ஒரு பெட்டியிலேருந்து ட்ரெஷர், ஒளிஞ்சிருக்க ட்ரெஷர் எடுத்தாங்க, அதுதான். ஸோ இங்கே ஆக்டிவ் வாய்ஸ் என்ன, டிஸ்கவர்டு. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கனாக்கா இந்த நரேட்டிவ்ஸ், அந்தந்த நரேட்டிவ்ஸ்க்கும் பர்சியூட்டிவ் ரைட்டிங்க்கும் இல்லை அந்த கான்டெக்ஸ்ட்டு எங்கே வந்து நீங்கள் அந்த ஆக்ஷனை சொல்ல வரீங்களோ அங்கே வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆட்டம் இங்கே ஒரு கிளாரிட்டி, கம்யூனிகேஷனில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதாவது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மேனுவல்ஸ் ஆகட்டும், ப்ரொசீஜர் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், பட்டன் ஸ்டார்ட் த மிஷின், ப்ரெஸ் த பட்டன், ஃபார் இன்ஸ்டன்ட் ப்ரெஸ் த பட்டன் டு ஸ்டார்ட் த மிஷின். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் உங்களுக்கு பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம், அது டூயரை குறிக்குது. அதே வந்து உங்களுக்கு டூயரை ஒமிட் பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸாக மாறிடுது. சப்போஸ் ஒரு சென்டென்ஸை நம்ம டூயரை ஒமிட் பண்ணிட்டோன்னா அது ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸாக மாறிடுது. இது எங்கே யூஸ் ஆகும்னாக்கா அந்த ரிசீவரோட ஆக்ஷனு அது தெரியாமல் போயிடும், இல்லாட்டி அவங்களோட ஆக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் போயிடும். அது அந்த ஸ்ட்ரக்சரோட சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டு பி வேர்ப் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் பை சப்ஜெக்ட் ப்ளஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. A delicious meal was prepared by the chef. இங்கே informal or scientific writing passive can lend the air of objectively and detachment. It also
it allows you to present information without necessarily identifying who is responsible for it, and thus maintains a neutral tone. For example, the result of experiment were analyzed. Right. So இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு a delicious meal was prepared by the chef. இதே first எப்படி இருந்துச்சு? The chef prepared the delicious meal. So இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஃப்க்கு இருந்துச்சு. செகண்ட் இதுல பாத்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் மீலுக்கு போயிடுச்சு. அந்த செஃப் வந்து இம்பார்ட்டன்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். இப்போ ஒரு டூயர் லெஸ் இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு ஆயிடுச்சுனாக்கா, அதாவது கொடுக்கப்படலைனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் த டாக்குமெண்ட்ஸ் ஒரு மிஸ்பிளேஸ் டியூரிங் த ஆஃபீஸ் மூவ். ஒரு ஆஃபீஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. மிஸ்பிளேஸ்னாக்கா வேறு இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் டு த ஸ்டெப் த சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ். இப்போ பேசிவ் டு ஆக்டிவ் பார்த்தோம், இப்போ ஆக்டிவ் டு பேசிவ் பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட், verb and object in the active sentence. First நம்ம அந்த action verb கண்டுபிடிக்கணும். Move the object to the beginning. அந்த object வந்து beginningல வைக்கணும். Change the verb into its passive form. அந்த verb வந்து passive form மாற்றணும். Add the original subject. அதாவது doer என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து by வச்சு நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, சேஞ்ச் ஃப்ரம் ஆக்டிவ் வாய்ஸ் டு ப்ராக்டிவ் வாய்ஸ், அதே மாதிரி passive voice to active voice. இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் இப்போ கீழே கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் she bakes delicious cakes, இது active voice. delicious cakes are prepared by her, இது வந்து passive voice. she baked a delicious cake, இது வந்து active voice. a delicious cake was baked by her, மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா முன்னாடி சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு கிராமரில் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரும். அடுத்தது active voice, she will bake a delicious cake. Passive-ல a delicious cake will be baked by her. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. passive voice பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. நெக்ஸ்ட் she is baking a delicious cake. அவங்க delicious கேக்கை, சுவையான கேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. A delicious cake is being baked by her. ஒரு நல்ல கேக் வந்து அவங்களால் செய்யப்பட்டது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இதில் இருக்குது. அதான் ஆக்டிவ்க்கு பேசிவ்க்கு வித்தியாசம். She was baking a delicious cake. A delicious cake was being baked by her. She had baked a delicious cake. A delicious cake had been baked by her. She had baked a delicious cake. A delicious cake had been baked by her. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம். பட் பார்த்தோன்னாக்கா ஆக்டிவ் வாய்ஸில் அந்த டூயரோட ஆக்ஷனும் அந்த டூயருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பேசிவ் வாய்ஸில் அந்த டூயருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, வெறும் ஆக்ஷனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் let's do fill in the blanks using the passive of the verbs given in the bracket. உங்களுக்கு bracketல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம passive formல பண்ணணும். How better is made cream dash and milk fat dash. ஸோ இதில் butter, நான் பெட்டர்னு படிச்சுட்டேன். How butter is made cream churned and milk fat collected. The remaining liquid is called buttermilk. The milk fat இங்கே வந்து வைப்புன்னு போட்டிருக்காங்க. And the water in it if any dash த்ரோன்னு கொடுத்துருக்காங்க, த்ரோ அவே. ஸோ இந்த மாதிரி வச்சு நாம் வந்து பேசிவ் வாய்ஸை வச்சு நம்ம வேர்ப்ஸை வந்து இதை நாம் எழுதணும். இது நீங்கள் எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் இல்லை. How butter is made cream churned and milk fat collected, இந்த மாதிரி தான் நீங்கள் இதை வந்து எழுத வேண்டியதாக இருக்கும். இப்போ let us write. Note making is important skill many ways. இது என்ன நோட் மேக்கிங்னா என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டாலோ இல்லை படித்தாலோ அதில் முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறித்து வைக்கிறது தான் நோட் மேக்கிங். இதில்
நோட் மேக்கிங்கிறது நம்மளோட நிறைய விஷயத்தில், படிப்பில் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் நமக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு நோட் மேக்கிங் செய்கிறது அப்படின்னா, ரீட் அ ஹோல் பேசேஜ் ஒன்ஸ் இந்த சென்ட்ரல் ஐடியா. முதல்ல ஒரு நீங்கள் ஒரு பேசேஜ் படிக்கிறீங்கனாக்கா அது ஃபுல்லாக படித்து அந்த பேசேஜோட சென்ட்ரல் ஐடியாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அது என்ன சொல்ல வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த பேசேஜை நீங்கள் 2-3 டைம் படிக்கணும். அப்புறம் மெயினான ஐடியாஸ் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். அப்புறம் அதில் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் மெயினான ஐடியா நீங்கள் இது பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். இதில் நீங்கள் அந்த டெக்ஸ்டோட கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்புறம் நோட்ஸ் ரொம்ப ப்ரீஃபாக இருக்கணும். ப்ரீஃப்னா என்ன? சுருக்கமாக இருக்கணும். நீங்கள் எலாபரேட்டாக எழுதக்கூடாது. நோட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் உங்களுக்கோ அது மட்டும் தான் இருக்கணும். அது கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கக்கூடாது. அதோட மெயின் ஐடியா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஐடியா சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அதில் மெயின் பாயிண்ட்ஸு, சப் பாயிண்ட்ஸு வேணும்னா இருக்கலாம். அப்புறம் இந்த அப்ரிவேஷன்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியம். அதோட எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டுக்கு GOVT அப்படின்னு போடலாம். இந்த அப்ரிவேஷன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், இந்த மாதிரி போகலாம். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட லாஜிக்கல் ஆர்டரில் பாயிண்ட் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கதைக்கு தகுந்த மாதிரி, இல்லை அந்த பேசேஜோட கண்டென்ட் தகுந்த மாதிரி தான் நீங்கள் இது ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். தென் ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ் இல்லாட்டி ப்ரேசஸை ட்ராப் பண்ணிக்கணும். ஆர்னமெண்டல்னாக்கா ரொம்ப பாலிஷ்டான வேர்ட்ஸ், அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆகமத்தில். அதோட கொட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் எழுதி வைக்கலாம். அதோட சூட்டபிள் டைட்டில் நீங்கள் கொடுக்கலாம். அதேட்டம் தேவையான முக்கியமான அப்ரிவேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜை ஃபுல்லாக படிங்க. 4 பேராகிராஃப் பக்கத்தில் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது, சாரி. ஸோ அதை ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அது எப்படி ஒரு பேசேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பற்றி அதில் நீட்டாக போட்டிருக்காங்க. இதை படித்து பாருங்கள். ஏதாவது டவுட் இதில் இருந்துச்சுன்னா கேளுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பேராகிராஃபோட இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு போட்டிருக்காங்க. தென் செகண்ட் பேராகிராஃபோடது எப்படி இம்பார்ட்டன்ஸ் நோட் எடுக்கணும், அப்புறம் தேர்ட் பேராகிராஃப்ஸ் என்ன எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி, அதுக்காக சொல்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேசேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒர்க்கு உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு வேணால் ஒருட்டு அதையும் பார்த்துடலாம். நான் உங்களுக்கு படித்தே காட்டிடுறேன். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் 1 கொடுத்துருக்காங்க. In the 19th century, Charles Dickens, the English novelist, wrote excitedly of stagecoach pulled along by teams of horses that could cover more than 20 miles in an hour. To us, in the 20th century, when man is able to move and to communicate with such rapidity, the speed of stagecoach seems no speed at all. Aeroplanes fly many hundred miles in an hour. Express trains achieve 4 times the speed of the stage, and even without moving, we can by wireless telegraph communicate within seconds with the people on the other side of the globe. The advantage of these increased speed are numerous. Businessmen traveling, say, from Europe to America or to the Far East can save much time. For a journey that would once have taken weeks takes now by air less than 12 hours. Fruits, vegetables and other goods that could decay a long, slowly journey can now be safely sent to far distance places. Members of families separated from each other by vast distance can have conversations with each other by telephones as easily as if they were all sitting in the same room. Not all the effects of speed, however, are beneficial. People who are in the habit of using motor cars whenever they want to move half a mile become physically lazy and lose the power of enjoying vigorous walk. Those who travel through
a country at a speed of light do not see much of the life of that country, of its people and animal and plants as they flash past. They become so anxious about moving quickly from one place to another that they are no longer able to relax and enjoy a leisure journey. Men are made restless by speedy travel. The pace of their whole way of living is increased. So, in the right, we can notice that the passage in about rapid means transport and communication in 20th century. So, மேலே இப்போ படிச்சதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் தெரியுது. 20th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப் ஆகிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் பார்க்க முடியுது. அதுதான் மேலே இருக்க கொடுத்துருக்க பேசேஜில் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் இம்பார்ட்டண்ட் ஐடியா, இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து இம்பார்ட்டண்ட் ஐடியா என்ன அப்படின்னா, 20th செஞ்சுரியில் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிறதும் சரி, கம்யூனிகேட் பண்ணுறதும் சரி ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. லைக் ஏரோப்ளைன், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் வயர்லெஸ் மூலமாக நடக்கிறது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது அப்படி இல்லை, சாத்தியமாக இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் பேராகிராஃபில் என்ன, அவங்க அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்பீடு சொல்கிறாங்க. அதாவது பிஸ்னஸ் பர்சன் ஆகட்டும், இல்லை அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக கம்மி நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியுது இந்த 20th செஞ்சுரியில் இந்த இனோவேஷன் கண்டுபிடிச்சதுனால. அப்புறம் அழுகக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் கூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா இப்போ சீக்கிரமாகவே டிஸ்டன்ஸ் பிளேஸ்க்கு சேஃபாக அனுப்ப முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு இடத்துல வேறு இடத்துல இருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா போய் பார்க்குறதே சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. பட் இன்றைக்கி இந்த ஸ்பீடு, இந்த டெலிஃபோன் மூலமாக அவங்களால ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியுது, மொபைல் செல்லுலார் ஃபோன்ஸ் மூலமாக. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்டு பேராகிராஃபில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்கா மனுஷங்களோட இது லேசி ஆயிடுச்சு. அதே ஆட்டம் பார்த்திங்கனாக்கா அவங்க வாக்கிங்கே பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், ஆர்டர் பண்ணால் 10 நிமிஷத்தில் வீட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் மக்கள் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் அவங்க அதாவது ரொம்ப இன்னொரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரிக்கு பார்த்திங்கனாக்கா ஸ்பீடாக போகிறதுனால அதை என்ஜாய் பண்ண முடியல. கண்ட்ரி சைடை, அதை கிராமத்து சைடு எல்லாமே அவங்களால என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பீப்புள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்பீடாக போகிறதுக்கு ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்காங்க. அவங்க லெஷராக ரிலாக்ஸாக போக விருப்பலை இந்த ஸ்பீட்னால். அப்புறம் அவங்க ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறாங்க, மக்கள் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. அப்புறம் அவங்க லிவிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பேஸ் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Now that we have identified the points idea in the passage, we will write them in a sequence and in point form. We will use abbreviations and symbols wherever possible. We will make short and brief points. We will also give our notes a little. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நம்ம ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம அதுக்கு ஒரு டைட்டிலு, அதுக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டில், ஃபாஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதுக்கு ஒரு நல்ல டைட்டில், ஆப்டான டைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அப்புறம் அதில் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம போட்டுக்கலாம் பாயிண்ட்ஸு. ஃபாஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதில் என்ன சொல்ல வரீங்க? ஃபாஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், எக்ஸாம்பிள் ஏரோப்ளேன், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், வயர்லெஸ் டெலிகிராஃப் இன் 20th century. ஸோ இங்கே சிஎன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் செஞ்சுரி. ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அது ஃபஸ்ட் பேராகிராஃபில் வர ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட்டு ஃபஸ்ட் பேராகிராஃபில் வருது. ஸோ இதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அட்வான்டேஜ் என்ன? டைம் மிச்சமாகுது, அழுக போகிற பொருள் எல்லாமே சீக்கிரமாக கொண்டு போய் கொடுக்க முடியுது அழுகிறதுக்கு முன்னாடியே. அப்புறம் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் தேர்ட் பேராகிராஃப் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது மக்களை லேசி ஆக்குது, அவங்கள வந்து கிராமத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு முடியாத அளவுக்கு பண்ணிடுது இந்த ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட்னால. அதோட அவங்க ரெஸ்ட்லெஸ் ஆக்கிடுது, ஆன்சைட்டி ஆக்கிடுது, ஸ்பீடாக போகணுன்ற ஒரு ப்ரெஷர்னால. அப்புறம் அவங்க பேஸ் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபை இப்படி தான் நாம் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு பேசேஜை படிக்கணும். சப்போஸ் ஒரே பேராகிராஃப் இருந்துச்சுனாங்க, அந்த பேராகிராஃபோட சென்டர் ஆஃப் ஐடியா நம்ம தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக நோட்ஸ் எடுக்கணும். இப்படி தான் நோட்ஸ் நீங்கள் எடுக்கணும் ஒவ்வொரு
ஆர்டிக்கல் படிக்கும்போதோ இல்லை லெசன் படிக்கும்போதோ அப்போ தான் உங்களுக்கு நோட்ஸ் அது படிக்கும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். மறுபடியும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஹிண்ட் நோட்டு இல்லாட்டி நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ கீழே 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு அனுப்பிச்சுடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி அனுப்பிச்சுடுங்க.